தேர்வு நேரம் வந்துச்சு அப்படின்னாலே, வீட்ல ஒரு இனம் புரியாத டென்ஷன், ஒரு சின்ன பயம், பதட்டத்த உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க பார்க்குறீங்களா? குழந்தைங்கள உட்காந்து படிக்க சொன்னோம் அப்படின்னாலே, அவங்க வந்து ஒரு மாரி சலிப்படையிறது, கோபம் அடையிறது, இல்லன்னா அத ஒத்தி போடுறதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்றது, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது சோம்பேறித்தனம் கிடையாது. உங்களுடைய குழந்தைக்கு பர்ன் அவுட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஸ்டூடண்ட் சப்போர்ட் எஜுகேட்டர், அர்ஜுனா ரெடினஸ் லேர்னிங்ல இருந்து. இந்த வீடியோல எக்ஸாம் டைம்ல குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பர்ன் அவுட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ இதோட சைன் எப்படி இருக்கும்? பேரண்ட்ஸ் இதை எப்படி கையாளணும்? குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ குழந்தைங்க வந்து இந்த பர்ன் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு அதிகமா ஆட்படுறாங்க. நம்ம கிட்ட கடந்த 20 டேஸா வரக்கூடிய ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்ல பெரும்பாலான பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு குழந்தைங்க மேல ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மாதிரி அப்படின்னா, எக்ஸாம் நெருங்கிருச்சு, படிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, படிக்க பிடிக்கலன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எப்படியும் நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல அப்படின்னா நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாம் நெருங்கும் போது புக் எடுத்து உட்கார மாட்டேங்காங்க. ஸோ இந்த மாதிரி வரிசையா இதே மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்ககிட்டயும் நான் சொல்ல போற இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாகவே வந்து இந்த பர்ன் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ரொம்ப நீண்ட நாளா ஒரு குழந்தை ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருந்துட்டே இருக்கு. ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் கூட எனக்கு இல்லங்கிற அளவுக்கு அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லயே கன்டினியூஸா பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஒரு தேர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நெருங்கும் பொழுது பல தரப்பட்ட ப்ரெஷர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். எல்லா பக்கமும். மார்க் இருக்கும், படிச்ச விஷயம் வரணும் அப்படிங்கிறது இருக்கும். 2வது அவங்க படிச்ச விஷயத்த அந்த இடத்துல கரெக்ட்டா எழுதணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் குழந்தைக்கு இருக்கும். ஸோ இப்படி பல ப்ரெஷர்ஸ் எல்லாம் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு இந்த பர்ன் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு அது வந்துருச்சு அப்படின்னா, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த ஒரு விஷயம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மூக்கு மேல கோவம் வருதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி சட்டு சட்டுன்னு கோவப்படுறது. 2வது அவ்ளோ ஈஸியா எதுக்கும் அழுக மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து ங்கிறதுக்குள்ள அழுகுறது. அதே மாரி எனக்கு வந்து படிக்க புடிக்கல. இந்நேரம் அது உட்கார்ந்து எனக்கு படிக்கல. அப்புறமா நான் படிக்கிறேன். அப்படின்னு சொல்லி ஏதாவது அந்த படிக்கிற டயத்த ஒத்து வைக்கிற நேரத்துல தான் என்னென்ன வேலைகள் தேவையில்லாம பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அத வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது எஸ்பெஷலி பேரண்ட் கிட்டே இது அதிகமா நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பேரண்ட்ஸ் கிட்டக்க படிங்கன்னு சொல்லும்போது குழந்தைங்க இந்த மாதிரி நேக்குப்போக்கெல்லாம் சொல்லி கொஞ்சம் அப்படியே ப்ரொகாஸ்டினேட் பண்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தலைவலிய தொடர்ந்து இருக்கிற மாரி சொல்லுவாங்க. வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இல்ல ஒண்ணு அதிகமா தூங்குவாங்க, இல்லன்னா சுத்தமா தூங்காம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் இருந்தது அப்படின்னா, நம்ம குழந்தைய கண்டிப்பா நம்ம கவனிக்கணும். இப்போ நான் சொல்ல போறது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் இது ஏன் ஏற்படுது? இது வந்து அதிகமா ஆறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு திங் அது ஏன் ஏற்படுதுன்னா, டூ மச் ஆஃப் பிரஷர் ரொம்ப நாள் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லயே அவங்க வச்சுட்டு இருக்கும்போது, அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு வெடிப்பு, அதோடைய வெளி உணர்வு தான் இந்த மாதிரியெல்லாம் அவங்க காமிச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் வந்து அவங்களுக்கு இது எப்ப தீவிரமா நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து இந்த மதிப்பெண் சார்ந்த விஷயங்கள அடிக்கடி அவங்ககிட்ட முன்வைக்கிறது. "நீ எவ்வளோ மார்க் வாங்குவ? எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்க?" அப்படி சொல்லி அதிகமா அந்த மார்க்க பத்தி சொல்றது. இல்ல ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது நெறைய மார்க்ஸோ, இல்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, இல்ல வீட்ல அண்ணன் மார்க் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட மார்க்க வச்சு, இந்த அளவுக்கு நீயும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரஷர் குடுக்குறது. ஸோ எப்ப நம்ம அந்த மாரி ஒரு கம்பேரிசன் குடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிச்சுரும். அந்த ஒப்பீடு வந்து ஒரு கண்டிப்பா குழந்தைக்கு ஒரு பயத்த வந்து ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து நீ ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் குடுக்குறது. இந்த மாரியான பிரஷர் ஏதாவது ஒண்ணு குழந்தைங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஆஃபன் பண்றோம். இல்ல அப்படின்னா எப்பயாவது ஒரு தடவ இந்த விஷயத்த நம்ம அங்கங்க சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாலுமே, இந்த பர்ன் அவுட் சிச்சுவேஷனுக்கு அதிகமா ப்ரோன்னஸ் இருக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ இத எப்படி பேரண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து கம்பேரிசன் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீ உனக்கு எவ்வளோ மார்க் வரும்? இல்ல எவ்வளோ மார்க் எடுப்ப? அப்படின்னு கேட்கிறத விட, நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா எக்ஸாமுக்கு? அந்த மாதிரி கேட்கலாம்.
ஸோ அப்படி கேட்கும் பொழுது அவங்க எக்ஸாம் எழுதுறதுல தான் நம்ம அக்கறை காட்டுறோமே தவிர அவங்க மார்க் பெருசா ஏன்னா ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணாலே மார்க்ஸ் வந்துடும். ஸோ அப்போ மார்க்கை மையப்படுத்தி அந்த கேள்வியை நம்ம கேட்கல, ஸோ அவங்களோட நலன் கருதி கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் குழந்தைங்க அதை கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ எப்போ கேட்குறதா இருந்தாலும் எவ்வளோ மார்க் வரும்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா எக்ஸாமுக்கு அந்த மாதிரி கேட்டு பழகுங்க. அதே மாதிரி அந்த குழந்தை படிக்க உட்காடுறாங்க அப்படின்னா ஒரு 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 மினிட்ஸ் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து அவங்கள தொடர்ந்து ஏதாவது ஒரு 10 நிமிஷம் ஒரு என்டர்டெயின் பண்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது, கொஞ்சம் நடந்து கொடுக்கறது, இந்த மாதிரி செய்ய ஒரு பிரேக் கொடுத்துட்டு திருப்பி படிக்க சொல்லும் போது அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களோட பிரெயின் கேப்பபிலிட்டி வந்து அந்த படிக்கிறதுக்கு ரெடியா தொடர்ந்து படி சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் குழந்தைங்களை உட்கார வைக்கிறது வந்து அங்கே படிக்க மாட்டாங்க. பாதி நேரம் அவங்க அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப ஒரு ஃபெட்டிக்காக தான் ஃபீல் பண்ணுவாங்க. மைண்ட் பாடி எல்லாமே வந்து ரொம்ப ஃபெட்டிக் ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஒரு ஈக்குவல் இன்டர்வல்ல அவங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நம்மளாவே அவங்களை எந்திரிச்சு போக சொல்லி கொஞ்சம் தண்ணி குடி, கொஞ்சம் வாக் பண்ணு, கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக ஒரு காற்று வாங்கிட்டு வந்து திருப்பி உட்காரு, அந்த மாதிரி சொல்றது. இது ரொம்ப அவசியம். இதே இது உங்கள் குழந்தைங்க ஸ்லோ லேர்னராக இருக்காங்கன்னா எவ்ரி 20 மினிட்ஸ் ஒன்ஸ் அவங்களை கண்டிப்பாக எழுந்துக்க சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் ஒரு வாக் பண்ண சொல்லிட்டு திருப்பியும் வந்து அகைன் அது ஒரு 20 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்க கூட இருந்து நம்ம செயல்படும் போது அவங்களுக்கு இன்னும் மாரல் சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அழகாகவே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது உதவும். அவங்களோட பேர்ன் அவுட் சிம்டத்தை அது குறைக்கும். அடுத்த ஒரு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது எமோஷனல் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல ரொம்ப 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 முக்கியம். குழந்தைங்க கிட்ட பேசும்போது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா டக்குன்னு ஆஃப் பண்ணி அட்வைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க ஃபுல்லாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கான முடிவை உங்களால் அப்போவே சொல்கிறதுக்கு இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக மெதுவாக ஒரு ப்ளீஸிங்காக பண்ணுற மாதிரி இல்லை அவங்களுக்கு வருடி கொடுக்குற மாதிரி அந்த விஷயத்த நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா அது இமீடியட்டாக அவங்க சொன்னது வந்து நமக்கு ஏற்புடைய தன்மை இல்லை அப்படின்னா அதை உடனே காட்டுறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் அதாவது தேர்வு டயத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஒத்தி போட்டுட்டு அதை பற்றி அவங்க கிட்ட பேசலாம். ஸோ இது வந்து அவங்களுக்கு இன்னுமே இமோஷனல் சப்போர்ட்டிங்குள்ளே வர்றதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஒன்று சொல்கிறேன். அவங்கள படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு பிரேக் விட்டு திருப்பி அவங்கள நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 5-5-5 ப்ரீதிங், அதாவது 5 கவுண்ட்டுக்கு இன்ஹேல், 5 கவுண்ட்டுக்கு அதை ஹோல்டு பண்ணணும், 5 கவுண்ட்டுக்கு அதை எக்ஸேல் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒரு 5 சைக்கிள் அவங்கள நீங்கள் பண்ண வச்சுட்டு படிக்க வைக்கும்பொழுது இன்னுமுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் ஃபியர் எல்லாம் குறைஞ்சு டென்ஷன்லாம் குறைஞ்சு அவங்க திருப்பியும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது, திருப்பியும் பிரெயின் வந்து அந்த ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நடக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஒரு பேரண்டா எப்பயுமே வந்து மார்க்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பை வந்து தீர்மானிக்குமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ மார்க்கை வச்சு ஒருத்தரோட லைஃப்பை வந்து நம்ம எந்த விதத்துலையும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஆஃப்டர் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மார்க் ஷீட் அப்படிங்கிறதோட அதோட வேலை வந்து முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் அந்த எக்ஸாம் டைமில் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், அது அவங்க லைஃப் லாங் மறக்கவே மாட்டாங்க குழந்தைங்க. இங்கே தான் நிறைய குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ட் உடையும். இந்த இடத்துல தான் குழந்தைங்க நிறைய பேர் பேரண்ட்ஸோட பேச்சை கேட்காம போகிறது, இல்லை அப்படின்னா அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை சாதிக்கணும்னு சொல்லி ஒரு அடமெண்ட்டான ஒரு விஷயத்த அப்புறம் காமிக்கிறது எல்லாமே இங்கேருந்து தான் தொடங்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இமோஷனல் சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு இருக்கும் பொழுது அந்த மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கண்டிப்பாக நல்ல மார்க்காகவே அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இந்த டைமில் கொடுக்குற சப்போர்ட் தான் அவங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு லைஃப் லாங் எங்கள் அப்பா அம்மா எனக்கு எந்த இடத்துல எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் உங்கள் மேலே எவ்வளோ தூரம் ட்ரஸ்ட் வைக்கணும் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல தான் ஒரு குழந்தைக்கு ரொம்ப பெருசாக பில்ட் ஆகும். ஸோ இது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லா பேரண்ட்ஸும் ஒரு அவேர்னஸோட அதுக்கு அந்த ஒரு இடத்த ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இது போல என்னென்ன கைடன்ஸ் தேவை அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்கள் குழந்தைங்கிட்ட ஏதேனும் பேர்ன் அவுட் சிம்டம்ஸ் நீங்கள் எதுவும் பார்க்குறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான ஆன்லைன் கவுன்சிலிங்கும் நம்ம கிட்ட அவைலபிள் தான். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் தொடர்பு கொண்டு எக்ஸாம் ஃபியர் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டும் அதுக்கான ஆலோசனையை நீங்கள் தரலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி.